கடந்த வாரம் மலேசிய கடல்சார் அதிகாரிகளால் 5 இந்தோனேசிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சுடப்பட்டது மற்றும் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக வெளிப்படையாக விசாரிக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையை இந்தோனேசியாவின் தூதரகம் மூலம் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். முழு விசாரணைகளும் முடிந்த பின்னர் இந்தோனேசியாவில் உள்ள நமது நண்பர்களாலும் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இப்பிரச்சனையால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பதாக அன்வார் கூறினார். நாட்டின் நீர்நிலைகளில் குடியேறிகளின் சட்டவிரோத நுழைவு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை அமலாக்க அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக கையாள வேண்டும் என்றும் அவர் கூறினார். குற்றவாளிகளுக்கு எதிராக அவர்கள் சட்டத்தை மீற முடியாது என்று அவர் தெரிவித்தார். சரவாக் மற்றும் சபாவில் வெள்ளத்தால் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணி நிலவரப்படி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சரவாக்கில் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி 11,234 இருந்து 12,486 அதிகரித்துள்ளது. சபாவில் இந்த எண்ணிக்கை இன்று காலை 5,195 இருந்து 5,216 சற்று அதிகரித்துள்ளதாக கர்னாமா தெரிவித்துள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த 25 மில்லியன் நிதி உதவிக்கு சபா முதலமைச்சர் ஹஜிஜி நூர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த நிதி மாநிலத்தில் சேதமடைந்த உள்கட்டமைப்பை சரி செய்யவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவவும் மிக முக்கியமானது என்று அவர் கூறினார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 வெள்ளி உட்பட உடனடி உதவிக்காகவும் அவர் நன்றி தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைப்பதற்கு இது மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இந்த உடனடி உதவிக்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தேங்காய்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதால் இவ்வாண்டு தைப்பூச விழாவிற்கு பக்தர்கள் உடைக்கும் தேங்காய்களின் எண்ணிக்கையை குறைக்குமாறு பினாங்கு முதலமைச்சர் சவுகோன் யோ அழைப்பு விடுத்துள்ளார். தேங்காய் உடைப்பதை குறைப்பதற்கு பினாங்கு நுகர்வோர் சங்கத்தின் அண்மைய அழைப்பை எதிரொலிக்கும் வகையில் இந்த சடங்கு ஒரு முக்கியமான பாரம்பரியமாக இருந்தாலும் தற்போதைய விநியோக கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு பக்தர்கள் நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தைப்பூசத்தில் தேங்காய்களை பயன்படுத்துவது பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை பாதிக்காத வகையில் பக்தர்கள் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணியளவில் பாச்சோக்கின் வில்லா டானியாலா பீச் ரிசார்ட்டுக்கு அருகில் உள்ள பந்தாய் கம்போங் காண்டிஸில் 8 வயது சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி இறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அமாட் அமார் ரஃபேல் அமாட் எனும் அந்த சிறுவன் தனது மற்ற 3 நண்பர்களுடன் நீந்திக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. மாலை 6:15 மணியளவில் சிறுவனும் 3 நண்பர்களும் கடற்கரையில் நீந்திக் கொண்டிருந்த போது அலைகள் மற்றும் வேகமான நீரோட்டம் காரணமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் 15வது நாடாளுமன்றத்தின் 4வது அமர்வின் முதல் கூட்டத்தை வரும் திங்கட்கிழமை தொடங்கி வைக்கிறார். இந்த ஆண்டு ஆசியான் தலைவராக மலேசியாவின் பங்கு மற்றும் தேசிய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்களை அரச உரையில் மாமன்னர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற சதுக்கத்தில் மாட்சிமை தங்கிய மாமன்னருக்கு சுகைபீசி முகாமில் இருந்து ராயல் மலாய் ரெஜிமெண்ட் பட்டாலியனின் அதிகாரிகள் மற்றும் வீரர்களால் மரியாதை செலுத்தப்படும். நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் உள்ள நாட்காட்டியின்படி இந்த நாடாளுமன்ற கூட்டம் 18 நாட்கள் நீடிக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7 நாட்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அரச உரையின் மீதான விவாதமும், பின்னர் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தொடர்புடைய அமைச்சகங்களின் கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தொடங்கும் கூட்டத்தின் இறுதி 6 நாட்களில் மசோதாக்கள் மற்றும் பிற அரசாங்க விஷயங்கள் குறித்த விவாதங்கள் நடைபெறும். மலேசிய விமான போக்குவரத்து நிறுவனமான MAHB தொடர்பான தனியார் மயமாக்கல் ஒப்பந்தத்தில் 500 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சாட்சியம் அளிக்க போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக்கை பொது கணக்கு குழுவான PAC அழைக்கும் என்று
PAC தலைவர் மாஸ் எர்மியாத்தி சம்சுடின் தெரிவித்துள்ளார். லோக் உட்பட சம்பந்தப்பட்ட நபர்கள் கட்டம் கட்டமாக சாட்சியம் அளிக்க அழைக்கப்படுவார்கள் என்றும் இம்மாதத்தின் 2வது வாரத்தில் நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வரவிருக்கும் இஸ்லாமிய புனித மாதத்தில் கோலாலம்பூரில் 3000த்திற்கும் மேற்பட்ட ரமலான் பஜார் இடங்கள் வர்த்தகர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும், உரிமம் வழங்கும் செயல்முறை மற்றும் பராமரிப்பு ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் மட்டும் 3000த்திற்கும் மேற்பட்ட வர்த்தக இடங்கள் இருக்கும் என்றும், வர்த்தகர்கள் பங்கேற்க ஏராளமான வாய்ப்புகளை உறுதி செய்வதாகவும் அவர் கூறினார். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிமின் நாட்காட்டியின் அடிப்படையில் ரமலான் இந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மார்ச் 31ஆம் தேதி திங்கட்கிழமை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்து காஜா KTMB தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடு முற்றிலும் கருகியது. மாலை 5:55 மணிக்கு அவசர அழைப்பை கிடைக்கப்பெற்ற நிலையில் 20 தீயணைப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தியதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். தீ விபத்தில் புரோட்டான் சாகா வாகனமும் மோட்டார் சைக்கிளும் தீயில் கருகின. 70 விழுக்காடு வீடு தீயில் கருகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் வீட்டில் இருந்தவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.